எடுத்துடா தம்பி. இங்க வாடாத்தா. வாடா. ஷூட்டிங் எடுத்து. ஐயோ இங்க வாடாத்தா. வடை வைக்கலடா டீ தண்டா குடுத்துருக்காங்க. எப்படி என்னது? இங்க வாவேத்தா. அட இங்க வாடா. செத்து போறா. வா நான் தள்ளி விட மாட்டேன் வா. அண்ணா சும்மா வாங்கற டம்ளர் கம்மி போடு. ஏண்டா டேய்? போட்டு தமிழார போட்டி விட்டே. பாய் பேச்சு ஆகணும். தமிழார போட்டி விட்டே. ஏய் நடுவுல வாடா. சாட்டி கீழ போடு. மகத்தால போடு. இன்னைக்கு சும்மாவா இருக்கற டம்ளர் கீழ போடும்பே. டேய் வா. இன்னைக்கு சும்மாதான இருக்க டம்ளர் கீழ போடும்பே. நாளைக்கு சும்மாவா இருக்கறதியா? சொன்னனா. அப்பா எப்ப அழக பாருத்தா. ஐயோ மேல அழகு கீழ அழகு. ஒண்ணு சொல்லிக்க முடியல அப்பா. குடும்பமே சில்லற தேவடியா குடும்பம். பாருடே அப்பா. அவரை பார்க்க தூக்காதாயா. எனக்கு அப்படியே தொப்புடு கீழே நல்லா கேளுங்க கோமாளி. அவரை பார்க்க எனக்கு தொப்புளு கீழே அப்படியே புரு இருக்குதுடா. அண்ணா ஒரு டீ சூடு ஆர்டர் பண்ணு. எதுக்கு வாங்கி அடியில ஊத்தி விடு. தம்பி என் பொண்டாட்டி என்ன தவிர யாருக்குமே முந்தானி போட மாட்டான். ஏன் மத்தவங்களுக்கு சாக்கு போய் போட்டு ஆமாடா. கெட்ட போட்டு படுக்கிற நீ மனுஷன். காக்கைக்கு தன் குஞ்சானாலும் அது பொன் குஞ்சாமா. இது கலந்த குஞ்சா. என் பொறுத்து எப்பேற்பட்ட அழகு. நீங்க ஒரு நாடாளு இளவரசன். நீ நாடாளு மகாராணி. ஆமாடா. நான் உனக்கு கேக்குறது தப்பா என்ன கேக்குறேன்? இத்தனை நகை நட்டு போட்டுக்கிறீங்களே இதெல்லாம் தங்கமேவா? வயிறண்டா எல்லாம் வயிறம். நக்குலிசி எல்லாமே தங்கம். நக்குலிசிமா? ஆமாடி நக்குலிசிமா. ஐயோ ஆமா. மூக்குத்தி எல்லாமே தங்கம். எல்லாமே தங்கம்டி. இந்த தாலியா? ஆமாடி. வரும்போது பேக்கல கிடந்துச்சு. அது மஞ்சள் பூசி வச்சிருந்தேன். தையில முண்டியாவியா? பாருங்க எப்படி கேக்குறானே. எல்லாமே தங்கம். எல்லாமே தங்கம்டி. நக்குலிசிமா? எல்லாமே தான். இத்தனை தங்கம் போட்டுக்கிறீங்கள என்ன புண்டிக்கு இங்க கூத்தாடி இருக்கிற? அது போன கேட்டாங்களா? இல்ல ஒரு மகாராஜா இப்படித்தான் இருக்கு. நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி பேசிட்டு இருக்கும்போது இரும்பு அடிக்கிற இடத்துல இங்க என்னடா? நானா இப்ப கம்மனு தானே உட்காந்து. போடா நீ வேலை விட்டு போடா. வேலை விட்டுட்டு போ. தண்ணி கடவுளே சத்தி மாரியம்மா முதல்ல வேலை விடுற நீ தான் காப்பாத்தணும். ஓ மூஞ்சில முடிக்காது வேலை விட்டு போ. இவனை நிக்காத குழந்தை எனக்கு நாச்சு நிக்கட்டும். என்ன பண்ணணும்? வேலை விட்டுட்டு போடா. நீ பாதியில் நிறுத்தக்கூடாது. நல்லா பயங்கரமா டென்ஷன் ஆகி போயிருக்கேன். நல்லா காஞ்சி போய் தெரியுறேன். இந்த துணி யாருது? நான் கொடுத்துட்டான கழட்டு. துணியை கழட்டிட்டு வேலை விட்டு வேலை ஒண்ணும் வேலை விட்டு. என்ன பண்ற? நீத்தாலும் மட்டும் வேலை விட சொன்ன. வேலையை விட்டு விட்டு போட்டு பொண்டாட்டியோ கூட சொன்னோம். இருங்க எங்க வாடாடே. அவரை மண்டன்னு கேக்குறிய என்னோட வீட்டுக்கார தலையளவுக்கு நீ வருவியாடா? வரமாட்டேன். எப்பேற்பட்ட அழகா இருக்கிறாரு. நீ எல்லாம் ஏமாத்துறா. ஏமாத்துறமா? நீ எல்லாம் என்னாத்துக்கா? நல்ல அழகு பேசுங்க. குடும்ப சண்டை. ஓ சொடி பாத்தோக்க சுவாமி போட முன்னாடி போய் உட்கார்ற. அங்க உள்ள போற கொஞ்சம் வேலையா நீ வேணாம். இங்க போ. நீ உள்ளதான் பண்ணி கொடுக்க போ. போடாமா அவ்வளவு ஒரு சலுப்பு. எங்க மண்ணா எங்கேயோ காத்தடிக்குது எங்கேயோ மழை பெய்யுதுன்னு போற. இருட்டுல தெரியுறீங்க. ஏங்க அவங்களுக்கு நான் சொல்றேங்க.
மல்லிகை கோங்கு மாதாரம் என்று சொல்லக்கூடிய பல ஜாதி மலர்களை பறித்து வந்து உங்கள் பாதங்களை பன்னிரால் கிளவி என்று பட்டாளிகள் பிடித்து திவ்ய பொற்படி பாதங்களுக்கு இந்த விசோசனை அடிப்படைந்தேன். மங்களம் உண்டியாகட்டும் தேவி, மங்களம் உண்டாகட்டும். அது எப்படா சொல்லுங்கடா சீக்கிரம். எங்க சௌரியம்டா, நாடு எங்களுது. நான் உனக்கு பொண்டாட்டியா அவனுக்கு பொண்டாட்டியா? பேச்சு தெரியுறா? போட்டு கொல்லுங்க சாவுத்து. நாளைக்கு கோமல் எல்லாம் போச்சு. ஊர் மேல போறான். நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. ஏண்டா வாங்குற? உனக்கு என்ன போகுது? வாங்கி வாங்கி அப்படியே பிரிச்சு விடுவேன். அப்படி போடு போடு போடு. பந்தல பொறி என்னையா பிரிச்சுக்கிட்டு மன்னருடைய பார்த்த மனிதனால் என்றென்றும் தீர்க்காயுசமாக சுமங்கலியாக இருப்பாயம்மா. மன்னா வாழ்ந்திருப்பாய் என்று சொன்னால் வையகத்தில் கோடான கோடிகாலம் வாழ்ந்திருப்பேன். அப்படி இருந்தாலும் அரண்மனையில் இருந்த தேவியாலை ஆயிரம் சாதிமார்களை விட்டு என் அதை சீக்கிரமாக கொடுத்த காரணம் என்ன சுவாமி? தேவி, திருமணமாகி 9 ஆண்டு காலமாகிவிட்டது. நாம் இருவருக்கும் புத்திரர் ஆகியவரவில்லை. நாளை மாண்டு மருந்து விட்டால் மண்ணுத்தள்ள மைந்தன் இல்லை. செத்து மருந்து விட்டால் அமர்ந்து அழுவதற்கு ஒரு பெண் பிள்ளை இல்லை. அதனால உலகெங்கும் படியளக்கும் பரம்பொருளாக விளங்கக்கூடிய யார் ஈஸ்வரனிடம் சென்று பரமாவரது வாங்கி வருகிறேன். 2011 நேத்திரம் படைத்த அந்த சிவபெருமான் கிட்ட வரவாக போறீங்க. ஆமாம் தேவி. அப்படியா? ஏனென்றால் உலகெங்கும் படையளக்கும் பரம்பொருளாகப்பட்டவர் மண்டியிட்டு வரம் என்று கேட்டால் தராமல் போய் விடுகிறாரா? இந்த வல்லாளவன் சென்று பார்ப்பேன். வரமாகப்பட்டது கொடுத்தால் பார்க்கிறேன், இல்லை என்றால் அங்கேயே என உயிராகப்பட்டது மாற்றிக் கொள்கிறேன். மன்னா தேவி, நீங்க வரவாங்கிறதுக்கு தானே போறீங்க. ஆமா. நீங்க பார்த்து பதினமாக போய் வாருங்க தேவி. நீங்க வருவீர் என்று வழி மீது விழி வைத்து காத்திருப்பேன். அப்படியே ஆகட்டும் மாமா. அந்த விதத்தில் இருமா. பார்த்து பதின சொல்லி பதினமாக என்னங்க வந்துட்டு போறேன். என்னாச்சு? தெரியல என்னாச்சுன்னு பாரு. என்ன தொலைவர? அப்படி ஏண்டா தொலைவர? என் காசு வருவாங்க போட்டோம். எவ்வளவு? ஏண்டா அதுக்காக இவ்வளவு அலப்புற? 100 ஒரே மட்டும் 100 ஒண்ணுன்னா வந்தாட்டான். அப்புறம் என்ன? என் காசு நீ தொலை, அவர் நீ இன்னும் போகலையா? என் புருஷன் வரத்துக்கு போறாரம்மா. எங்க நல்லா பிளாஸ்டிக் மரம் ஆயிட்டாங்க. சாணி மரம் வேண்டாம். என்னதுடா மரத்துக்கு உன்னதான் விளக்கு மாத்திரதான் அடிச்சா என்னடா? வாரு வேண்டாம்.
அவர் முறை வாங்கறதுக்கு போகல, கொடை வாங்கறதுக்கு போகல, சொம்பு வாங்க போறாரா? பிள்ளை வரமாபுரத்தை வாங்க போகிறேன். யாருக்கு? எனக்கு என் பொண்டாட்டிக்கும். சரிங்க, போயிட்டோம். அதனால நான் வருவதிலும் ஒன்னும் நம்புறதுக்கு இல்ல. ஏசாமி, அந்த குழந்தை வர வாங்குறதுக்கு நீங்க போறீங்க. ஆமா. அம்மா வேண்டாம், நீங்க மட்டும் தனியா காணத்துல போறீங்க. ஆமா, நான் ஒருத்தன் போனவன வார்த்தை கொடுத்துருவாரு அவரு. தவமாபுரத்தை நாள் ஆகுதே தெரியல. ஆமா. அதனால இந்த காண வழியா போறீங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டா. என்ன? சாமி, நீங்க ஊரை விட்டு போனீங்கன்னா அம்மா யாருகிட்ட போய் பொழைப்பா? ஆமாங்க ஆமாங்க நெசந்தான். சாமி, நாட்டை விட்டு போனீங்கன்னா ஆமா ஆமா நீங்க சாமி நாட்டை விட்டு போனீங்கன்னா சரி சரி அம்மாளுக்கு நாயை விட்டு கொண்டே போடுவேன். காவலுக்கு பரவாயில்ல பரவாயில்ல. சாமி மாங்க அழுகி விடும். அப்படி அப்படி சாமி மாங்க அழுகி விடும். சரி சரி உன் மாமியால கலவை தேவி கோயிலா இந்த பர்தாவை இந்த பந்தல் இருக்கிறதுலாம் இந்நாள் சாஞ்சிருக்கும்டா. அது நல்லா இருக்குமா? எனக்கு ஒரு டம்ளர் கூட. என்ன ஆயாடி முண்டையா கொள்ளாது? ஏன்டா நான் செத்தாதான்டா முண்டையாவா? நடக்குமே. எதுக்கு? அப்ப நீ கோமாளி இங்க பாரு, உனக்கு தோல் வாயா இருக்கும், தொடுத்து விட்டு நிக்குது. மண்ணு வாயா இருந்தா உனக்கு புட்டுக்கிட்டு போயிருண்டா. மெத்தையில கோழிக்க விடியவே மெத்தையில கோழிக்க எடுத்தப்ப விடியக்காலம் கண்ணோட போட்டோம். ஏங்க அப்ப நான் வேற கிட்ட போறவளா? எங்க போய் உள்ள போச்சுங்க. நாம தேவி நீ பதனமாக இருமா. நான் வரமாபுரத்தை வாங்கி வரேன். சுவாமி பத்திரம் போயிட்டு வரட்டா? பத்திரம் பத்திரம் போயிட்டு வரேங்க. யாருங்க ஏண்டா இப்ப எங்க போறோம்? மணி 9 மணி 10 மணிக்கெல்லாம் கூத்த ஆரம்பிச்சிட்டோம். ஆச்சு 2-3 மணி நேரத்துல பொங்கனாபுரம் போறோம், கோட்டர் அடிக்கிறோம். என்ன பார்த்தா குடிகாரனாலும் தெரியுதா? எங்க போறான்னு கேட்டேன். வெள்ளிங்கிரி வாங்க வேண்டும். அவ்வளவு தூரம் போய் பச்சை அரிசி காய்ச்சி வச்சுக்கிறியா? பேசுவோமா? வெள்ளிங்கிரி தன்னை தேடி ஆட்டுப்பாடத்துக்கு என்ன பிடிங்க ஆசை போட்டு எங்க துத்தனாலும் இங்கே தான் கிடப்போம். வெள்ளிங்கிரியாவது வந்து விட்டோம். ஆமாங்க. படியளக்கம் பரம்பரையிடம் இப்போ வெள்ளிங்கிரியில அன்னதானம் நடக்குமா? பந்தல்லாம் போட்டு இருக்கிறாங்க. இங்க எல்லாம் நடக்கும்டா. இவ்வளவு போட்டுமா? அவத்துக்கு வந்தவங்கடா. சித்தர்களும் அத்தர்களும் யாவருமே சிவபெருமானை நினைத்து தவமாபுரத்தை செய்து கொண்டிருக்கிறார். சரிங்க. அங்க மேல என்ன தொலைவுற? கோயில் பார்த்து பார்க்க கூடாதா? நீ கலசல கூட கை வச்சிருவேன். அதனால இப்பொழுது வர தவமாபுரத்தை செய்ய வேண்டும். சற்று வருத்திருந்தார் சிவபெருமான் வருவாரா வர மாட்டாரா என்று எல்லாம் பேசினா சிவபெருமான் புடிங்கி அடிச்சு ஓடி போயிடுவாரு. பொறுமையா அப்படி பேசணும். மிக்க மீச பாருன்னு அவருக்கு. சரி விட்டு. அதனால உள்ள வாங்க. சமண சாம்பராணி பத்து குச்சி கல்பூரம் எல்லாம் கொண்டாரு. சமணம் சாம்பராணி ஊது பத்தி கல்பூரம் பத்து குச்சி உள்ள வாங்க. போச்சுக்கு தேவையானது செய்யு. நான் போய் குளித்து நீராடி வருகிறேன். குளிக்கு போ, நான் மம்முட்டி எடுத்துட்டு வரேன். நான் மண்ணு சொல்றேன். வாட்டா கூது பார். சம்பளம் வாங்குறேன். வசந்துக்கு பொட்டி மகாதேவனை அதே சமயத்தில் எப்படியா ஒன்னால பட்ட வண்ணால கண்டு இன்னும் தன் தங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கூட இல்லை என்று கைலங்கரி தேடி செல்ல ஒன்னால பட்ட இப்பொழுது கைலங்கரி ஆளக்கூடிய கைலாத்து வர சபைக்கு தர்மா.
சாணி நான் சபையிலே வந்திருக்கிற பொழுது ஆமா சாணி சபையிலே வந்திருக்கிற பொழுது சரிங்க சாணி நான் யாரு நான் யாரு எனக்கு தெரியாது சாணி என் பேர் என்ன என்ன எதற்காக வந்தேன் எதற்காக வந்தேன் எனக்கு காலையில ஒரு 500 1000 வரணும்னு தான்
500 1000 வரும். ஆமா அவ்வளவுதான் வருமா? ஆமா சார். சரிப்பா. அதனால சரிங்க சாணி. என்னடா சாணி சாணிங்கிற? ஏ கடவுள்ரா நான் சாமி. கடவுள்னா கோயிலுக்கு தாரு இங்க என்ன மேரிக்கு வந்த? எங்கேயுமே இருப்பாரா ஏங்காத்தம் மூர்த்தி. நாளைக்கு மேட்டூர் 4 ரோட்ல கிடப்ப. ஆமா. ஆதி அழியாமல் இருக்கக்கூடியது தெருக்கூத்து ஒன்றுதான். ஆமாங்க. தெருக்கூத்து ஒன்றுதான். ஆதி தாய் பெத்த தாய் போல தெருக்கூத்து. ஆமாங்க. ஆனா சினிமாவும் தப்பாக சொல்லல. அது நம்ம தாய்க்கு பிந்தார சின்னாயா மாதிரி அது. இத பார்த்துதான் சினிமா. ஆமா. தெருக்கூத்து பெத்த தாய் தான் தெருக்கூத்து. இப்போ ஒவ்வொருத்தரும் உன்ன மாதிரி 2ஆம் தாரம் கட்டுறாங்க பாரு, அதுதான் சினிமா. என்ன சொன்ன? தாய்க்கு மருதாரம் கட்டுறாங்கல்ல, ஒவ்வொருத்தர் 2 பொட்டாட்டி 3 பொட்டாட்டி கட்டுறாங்கல்ல. அப்படி சொல்ல என்கிட்ட சொல்ற நீ எத்தனை பொட்டாட்டி கட்டிருக்கீங்களா? ஆறு. நீ எனக்கு கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் ஆகலையா? 18 வயசு ஆகுது. என்ன நினைக்கிற? 18 தானா? நான் கல்யாணம் பண்ணா சுத்திட்டு இருக்கிறேன். இப்பதான் இடம் தொலைட்டு இருக்கிறேன். ஒதுக்கிறதுக்கு இல்ல எரிக்கிறதுக்கு. என்னடா அநியாயமா இருக்குது. இன்னும் கல்யாணம் பண்ணலங்கிற? கல்யாணம் பண்ணலங்க. ஓமாறு சத்தியமா பையன். அவன் வீட்டுல பையன்னு பொண்ணு அப்பா அப்பாக்குது யாரு? அது யாருக்கு போறது யாருக்கு தெரியும்? இங்கொண்டு வந்துருக்குற அப்பா அப்பாங்குது. அந்த குழந்தை எனக்கு பாருங்க. ஏடா பொய்ய பையன் தெரியுது. காலையில நீ சொன்ன மாதிரி 1000 வருது 500 வருது. பெத்த பிள்ளைங்களை ஏடா எடுக்கு என் பிள்ளைங்க இல்லங்கிற? ஏசாமி உண்மையான சொல்றீங்க. அந்த குழந்தைங்க எனக்கு போறக்கலைங்க. இந்த மாரியை மேல சத்தியமா உங்க மேல சத்தியமா. என்னடா இவங்க கிட்ட பின்ன யாருக்குடா பிறந்தது? அது என் வீட்டுக்காரிக்கு பிறந்தது. பாத்தீங்களா? அப்ப நீ இல்லாத எப்படி வீட்டுக்காரி பிள்ளை பார்த்தா? அப்பதான் வேலை விட்டுருப்பாங்க. ஒப்பனை பத்தி சொல்லாதராக நல்லா. உள்ள இடம்ல இங்க போட தூங்கு. உள்ள இடம் புல்லாகுது. நீ இங்கே போட்டு உள்ள ஆளு பாத்துல இங்கே அவன விரிச்சு போட்டு குரங்கு வித்தியா காட்டுறீங்க. ஆறாதே டேய் அது யார் கவி சார்? யார் இது? ஐ வீட்டுக்காரி பொறுத்த பிள்ளையா? அவன கொஞ்சம் நாளா வந்தா போறா. யார் இது? போட இப்பதான் வந்துட்டு இருக்கறாங்க. அதனால வீட்டுக்காரி பிறந்த பிள்ளைங்க. ஆனா உனக்கு பிறக்கல. இது கேட்ட போதீங்க இந்த துண்டுலயே படி போப்பாங்க. இப்படி இல்ல போயிட்டு. சொல்லுங்க. அதனால நாம இந்த சபைக்கு முன்பதாக நடத்தக்கூடிய நாடகமோ, இந்த சபைக்கு முன்பதாக நம்ம வைக்கக்கூடிய நாடகமோ புராணத்துல ஒரு பாங்க விளங்கக்கூடிய பெரியாடிச்சி மயான கண்டம், பெரியாடிச்சி மயான கொள்ளை, மயான கொள்ளை அல்லது வெள்ளாளகண்டன் வதை என்று சொல்லக்கூடிய நாடகத்தை பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த நாடகத்திலே நான் முதல் தற்பாடு வந்திருக்கின்றேன். நான் யாரு, என் பேர் என்ன சொல்றேன்? நல்லா தெரியுங்க. எப்படி தெரியும்? நீ யாருன்னு தெரியுங்க. எப்படி தெரியும்? இந்த ஊருக்குள்ள மண்ணப்பா முதிரிச்சு பிடிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். மண்ணப்பா பிடிக்கிறது தெரியும். இதை என்ன பண்ணி கத்துற வேலை? இது பரமேஸ்வருடைய கையால இருக்கக்கூடிய சக்திவேல், தங்கவேல். தங்கவேல் சொல்றேன் செத்து போயிட்டானே. அந்த வேலு வேற, இந்த வேலு வேற. தங்கவேலு. ஆமா. தங்கவேல் எல்லாம் பெண்டு தட்டிக்கிட்டா. ஏன்னா தை பொங்கல் இருந்து ஒரு நாள் வீட்டுல இருக்கிறதுக்காக விட்ட நீ தங்கவேலு. இது தங்கவேலு. ஆமா. நீ சாமி. சாமிடா. நீ கடவுள். ஆமா. நான் நம்பணும். நீ நாம நம்பணும். இருடா வரேன். மக்களை சொன்னா ஏத்துக்கல. இருடா வரேன். இருடா வரேன். ஏ போடாதடா, போயிட்டு வாடா. இருடா பூக்களை விட்டுருவேன். நம்ம வந்து மகராஜ் உன்னோட பேர் என்ன? பேரு சொல்லு. ஒரு பேராடி மட்டும் நடத்தி. ஒரு பேர் என்ன? இரசாயி. அது சாமி கடவுளை தெரியுதா? அங்க பாரு என்னையா பாக்குறேன். சாமி கடவுளா இல்லையா? கடவுளா இல்லையா? தூக்கத்துல கறியா இல்லையா? நீ கடவுள் தானே. அந்த கடவுளை தங்க வேலுங்கிற தெரியுதா? தெரியுதா இல்லையா? சொல்லாத்தான். இது தங்க வேலை ஒரிஞ்சு தண்ணி பைப்பானு பாரு. என்னத்தான் தெரியுது ஆறுகிட்ட அந்த இருசாயம்மா சொல்லி பிடிச்சி தண்ணி பைப்பான். தண்ணி பைப்பா? இத பார்த்து தண்ணி பைப்பு சொன்னாங்க. தண்ணி பைப்புன்னா சொன்ன
ஆளுங்களை கூத்துன்னு சொல்லியிருப்பாங்க. எங்களை சொல்லிப்படி சொல்லணும்னு சொல்றேன். பரவாயில்லையா? டெம்போட்டி கட்டுறதுக்கு சம்பாதிங்க. அதனால அதுக்கு மிச்சமா வேண்டாம். இன்னும் ஒரு கடையாச்சி பிடிக்கு சம்பாதிங்க. ஒரு கடாச்சி ஒரு கட்டு கடையாச்சி சாமி. அப்படி இருந்தாலும் நீ சொல்லக்கூடியது இது இல்ல. நான் யாருன்னு தெரிவிக்கிறேன். கவனமா போயிடு. யாருங்க நீங்க? தேவர்களோ மும்மூர்த்தி. மும்மூர்த்தி தேவர்கள் யாராரு? படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள். படைத்தல், காத்தல், அழித்தல். ஆமா. சத்தப்படாதா? மும்மூர்த்தி தேவர்களிலே நாம் முதன்மையான கடவுள் நீங்க. ஆமா. நாம் முதன்மையான கடவுளாக இருந்தாலும் உலகம் பிறக்க நான் பிறந்தவன். ஆமா. நான் பிறக்கும் போது உலகமே கிடையாது. சந்திரன் கிடையாது, சூரியன் கிடையாது, ஆகாயம் கிடையாது, பூமி கிடையாது. ஏதொன்றுமே இல்லாதபடிக்கு நான் பிறந்தேன். அப்படி நான் பிறந்த உடனே ஆதி மகாமுனியுடைய கிருவினால ஒரு சக்தி பிறக்க வச்சான். ஆமா, ஒரு சக்தி பிறக்க வச்சான். சக்தி ஏகத்தை செய்யும் போது சக்தியுடைய ஏகத்திலே நான் பிறந்தேன். ஒரு பெண்ணால யாகத்தில். ஆமா, ஒரு பெண்ணால ஏகத்திலே நான் பிறந்தவன். சரி. நான் பிறந்த உடனே ஆகாயம், பூமி, கிமி அனைத்தையும், சந்திரன், சூரியன், செடி, கொடி, மரம், மட்டை அனைத்தையும் உற்பத்தி ஆச்சு. உற்பத்தி ஆன உடனே நான் தேவரிலேயே ஒருவன். நான் முதன்மையாக தேவராக இருந்தாலும் சக்தின்னு சொல்லக்கூடிய ஏகத்திலே நான் பிறந்தாலும் சக்தி தான் முக்கண்ணோட பிறந்தவள். சக்தி முக்கண்ணோட பிறந்தவள். எங்களை கேட்கறது சத்தபுர சாமி அக்கா. எங்களை கேட்கறது ரெண்டு கண்ணு. யார வேணாலும் கேளு. ஆட்டுக்கு ரெண்டு கண்ணு, மாட்டுக்கு ரெண்டு கண்ணு, மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு. இந்த ரெண்டு கண்ணை வச்சுக்கிட்டு ரெண்டு காதை வச்சுக்கிட்டு பாக்காதெல்லாம் பாக்கலாம், கேட்காதெல்லாம் கேக்குறாங்க. அப்படியாப்பட்ட எல்லாத்துக்கும் இருவருக்கு ரெண்டு ரெண்டு கண்ணுக்கு சொல்றீங்க. எப்படி உமா அப்பாவி சக்திக்கு மட்டும் மூணு கண்ணுங்கிற? அந்த சக்தி விட்டு பிறக்கும் போதே முக்கண்ணோட பிறந்தவள். சரி. முகத்துல ரெண்டு கண்ணு, நெத்தி கண்ணோட மூணு கண்ணோட பிறந்தவள். அதனால நான் சக்தி என்ன படைச்ச உடனே நான் பெண்ணேன்னு சொன்னேன். பெண்ணேன்னு சொன்ன உடனே என்ன கட்டிக்கு போறவன் தான் என்ன பெண்ணுன்னு சொல்லணும். நீ என்ன பெண்ணுன்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படி சொன்னா. இப்படி நீ பெண்ணுன்னு சொன்னதுனால உன்னையே நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. அதனால நான் மாண்டேன்னு சொன்னேன். ஏன் மாண்டேன்னா இந்த ஜென்மத்தில் நீ தான் பிறக்க வச்சிருக்கிற. கல்யாணம் பண்ண முடியாது. ஆமா. அதனால இந்த ஜென்மத்தை விட்டு அடுத்த ஜென்மத்துல நீ பர்வதராஜனுடைய வகுத்தில் நீ மகளாக பிறப்ப. பர்வதராஜன் ஒரு மலை. ஆமா, மலைவாழ் குடும்பம். மலைவாழ் குடும்பம். அங்க மகளாக பிறப்ப. இந்த பரமசிவனையே மாலையிடுவ அப்படின்னு சொல்லி அப்படி பரமசிவனை மாலையிட்டு மனமுடித்து வெள்ளிங்கிரி மலையிலே உமாபாரி சக்திக்கு மூணு கண்ணு சொல்றீங்க. அந்த மூணு கண் இன்னமே இருக்குதா? அந்த கண்ணை எனக்கு கொடுத்துட்டா. ஏன்னு கேளு. உன்னை நான் திருமணம் பண்ணிக்கன்னு சொன்னேன்ல, அப்போ மூணு கண்ணை நெத்தி கண்ணை கொடுத்தா நான் திருமணம் பண்ணிக்கன்னு சொன்னேன். அந்த நெத்தி கண்ணை பிடிங்கி எம்மேல ஆசைப்பட்டு அந்த நெத்தி கண்ணை பிடிங்கி எனக்கு கொடுத்தான். அந்த கண்ணை புடுங்கினா அந்த பள்ளமா இருக்கும், ரத்தம் ஆறாட்ட ஓடு. அதுக்கு என்ன பண்ணிருப்பேன்? அந்த ரத்தத்தை புடுங்கின உடனே அந்த இடத்துல கண்ணை புடுங்கின இடத்துல ரத்தம் சீராடி கொண்டு போனது. அருகாமல் ஸ்ரீமந்த நாராயணன் நின்று கொண்டிருந்தா. மைத்துனா ஏதொன்றுக்கு பயப்பட வேண்டாம், அந்த ரத்தத்தை கட்டவரால பிடிச்சி அழுத்துன்னு சொன்னா. அதனால அந்த ரத்தத்தை நான் கட்டவரால பிடிச்சி அழுத்துனேன்.
அழுத்தினாலதான் அது திலகம் என்று சொல்லக்கூடிய பொட்டாக ரோகமாறி விட்டது. அதனாலதான் இந்த பொம்பளைகள் எல்லாம் நெத்தியில இப்ப பொட்டு வைக்கிறாங்க. அந்த கண்ண புறகனாரம் தான் திலகம் என்று சொல்லக்கூடிய பொட்டு. அந்த மக்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணவங்க எல்லாமே பொட்டு வைக்கிறது மங்கை பொட்டு. மங்கை பொட்டு சாமி, இது மங்கை பொட்டு, இது கங்கை பொட்டு, இது மாங்கலிய பொட்டு. மாங்கலிய பொட்டு நடுவால சிக்கர பொட்டு. அது மாப்பிளை பொட்டா இல்லப்பா, அது மாப்பிளையும் சேர்த்து மங்கை பொட்டுதான், கங்கை பொட்டுதான், அதுக்கு சம்பந்தமான பொட்டுதான். ஒரு வித்தியாசமா வைக்கிறது. ஆமா, அதனால இப்ப வந்து பொம்பளைங்க இங்க ஒரு பொட்டு இங்க ஒரு பொட்டு ஒரு அழகாக வைக்கக்கூடிய மாங்கலிய பொட்டு. சரி, அதனால கணவனே கண்கண தெய்வம் என்று சொல்லி இருக்கக்கூடியவர்கள். நான் பரமேஸ்வரன். வா கேப்பியா நீ பீடி கேக்குற சீரடி குடுறா எவ்வளவு பீடி குடிக்காத அழுப்பு குடிப்பாரு எப்படி பாரு சொல்லுங்க கூட்டிட்டு போறாடே. அதனால அப்போ உமா பார்வதி வந்து அந்த நெத்திக்கண்ணை எனக்கு கொடுத்ததால எனக்கு முன்கண்ணு ஆகி விட்டது. அதனால முன்கண்ணு ஆன உடனே அதுக்கு பிறகு அதுக்கு முன்பதாக எனக்கு 2 கண்ணு தான். அந்த சக்தி கொடுத்தனால தான் எனக்கு முக்கண் படுத்த பரமேஸ்வரன் எனக்கு பெயராச்சு. உமா பார்வதி மாலையிட்டு உமா பார்வதிக்கும் ஒன்னாலப்பட்ட கைலகிரீஸ்வரனுக்கும் ஏதோ குழந்தைங்க இருக்குதுங்களா? உண்மைதான். அழகாக ஒருவன், ஆணை போல ஒருவன், ஆணை போல ஒரு மகன், அழகாக ஒரு மகன். அழகாக இருப்பது யாரு? ஆணைமுகம் படைச்சவ யாரு? ஆணைமுகத்தோடு இருப்பது விநாயக பெருமாள், என்னுடைய மூத்த மகன். இந்த ஆத்தமரம் கண்ட பக்கம் இருப்பாரு. ஆமா, ஆத்தமரம் இருக்குதா? பிள்ளையா இருக்கிறாரா இல்லையோ? ஆத்தமரத்தை கண்ட பக்கம் கும்பிடுவாங்க பிள்ளையாரு. பிள்ளையாரு. அதனால அழகாக இருப்பது யார் தெரியுமா? பழனி மலையிலே இருக்கிற ஆறுபடை அப்பா, என்னுடைய இளைய மகன். மல்லிகை கடையோட வச்சிருக்கிறேன் நானு. போட அழகாக இருப்பது என்னுடைய மகன் ஆறுபடை அப்பா முருகபெருமாள் பழனி மலையிலே குடிக்கொண்டிருக்கிறார். எங்க? பழனி மலையிலே குடிக்கொண்டிருக்கிறார். விநாயகர் கூட பரவாயில்லைங்க, முருகன் படிஞ்சிடுறீங்க. ஏன்டா அப்படி சொல்ற? ஆமா சாமி, 50,000 மணி கொடுக்கணும் எல்லாம் மொத்தத்தை ஒரு ஈரிப்பேன் கூட விட்டு கொடுத்தல. மொட்டை அடிச்சு விட்டு நக்கறத கொடுத்தா நான் நக்கிக்கிட்டே விடு வந்தேன். நக்கறத கொடுக்குறான். பழனி பஞ்சாமிர்தம். பழனி பஞ்சாமிர்தம் என்னுடைய மகனால்தான் நாட்டிலே உறுப்பிந்தியானதே பழனி பஞ்சாமிர்தம். சரி, அதனால என்னுடைய மகன் அழகாக ஒருவன், ஆணை முகத்தோடு ஒருவன், இருவரையும் வச்சு தமிழ் கடவுள் அவரு. தமிழ்நாட்டிலேயே தமிழ் கடவுள் இந்த உலகத்துக்கு. ஆமா, தமிழ் கடவுள் முருகபெருமான். எப்படி ஐயப்பனும் அதே மாதிரி தமிழ்நாட்டுல பழனி, கர்நாடகால மாதேஸ்வரம் மலை, ஆந்திராவில ஏழுகுண்டல் வாகனம், திருப்பதி வெங்கடாசலபதி. இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்கிறார். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு என்ன தொழில்? நான் திறந்தோறும் நான் படி அளக்கக்கூடிய வேலை. எங்க படி எங்க சாக்கு எப்படி அளப்ப? காப்படியா அரைப்படியா முக்காப்படியா? சிலிண்டர் ஜெயிச்சிருக்கிற படி அளக்குறங்கிற சாக்கு படியெல்லாம் கொண்டு போக மாட்டேப்பா. என்ன முடிக்கிற? 8 மணி ஆனா வீட்டுக்கு போக முடியாது. அடிச்சுனா பல்லு கோலாயில மாட்டிக்கும். எத்தச்சோ டாலு பாரு படி அளக்குற. எங்கடா படி எங்கடா சாக்கு? கடவுள்ரா, அப்படியெல்லாம் பேசாதடா. கடவுள் என்ன பண்ணிக்கிறா? கோழி கட்டுமா மத்தையில கோழி கறி ஆட்டுக்கறி மூதியை பிடிச்சி விட. எப்படி படியா? எப்படாடி படியால ஆடு குத்து புடிச்சு மேட்ச் கூட பேசி பாறலாம். 20 புடி கேசி மாதிரி நான் ஒரு மணில சாப்பிட்டா ஒரு 2வது மணில சாப்பிடுறாரு உயரத்துல. சொல்லு, எப்படி படியாலப்ப? எப்படா படியாலப்ப? நந்தி காவலா, நான் எப்படி படையளிப்பேன்னு தெரியுமா? நான் வெள்ளிங்கிரி மலையில குடிக்கொண்டிருக்கிறேன். சரி, வெள்ளிங்கிரி மலையில குடிக்கொண்டிருந்தாலும் நானும் என்னுடைய உமா பார்வதி வெள்ளிங்கிரி மலையிலேயே பஞ்சனியில் இருப்போம் 2 பேரும். ஆமா, பஞ்சனியில் இருக்கும் போது எனக்கு நாணை கண்ணு உண்டு. எனக்கு நாணை கண்ணு உண்டு. அது எந்த கருமாந்திர கண்ணா எனக்கு தெரியல. எப்படி படியாலப்ப? அதப்பா நான் சொல்றேன், எனக்கு நாணை கண்ணு உண்டு. அந்த நாணை கண்ணால ஆராய்ச்சி பார்த்தா உலக மக்களை அணைவித்து பிறக்கும், நிலத்தில் ஓடக்கூடிய எறும்பு வரைக்கும், உயரத்திலே பறக்கக்கூடிய பட்சிகள் வரைக்கும் அனைத்து ஜீவ ஜந்துகளுக்கும் நான் படையிழந்து வருவேன். என்னுடைய வலது கையை அப்படி தூக்கினால் போதும். கம்ம கட்டு மசல் தெரியும். என்னுடைய வலது கையை தூக்கினால் உலகம் எங்கும் உணவளிச்சு வரும். வலது கை நீட்டினா போதும். ஆமா, ஒரு படி அளப்பேன், முக்காப்படி அளப்பேன், கால்படி அளப்பேன், வெறும்படி அளப்பேன், எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி படி அளப்பேன். என்ன சாமி படி அளக்கிற கடவுள் சொல்றோம். அப்புறம் ஆட்டோமேட்டிக் எஸ்பாலத்துல ஊரு ஆட்டோமேட்டிக் அந்த பக்கம் எஸ்பாலம். அதுல டோர் கடைக்காரர்கிட்ட ஒரு கிலோ சக்கரைக்கு 3 மணி நேரமா சட்டை பண்ணேன். போட மாட்டேங்கிறேன்டா, கடவுளுக்கே போட மாட்டேங்கிறேன். ஆளு கொஞ்சம் பெருசா பேரு கூட்டம் சிக்கிட்டியா. அப்படி இல்லப்பா. அதனால
நாங்க வெள்ளிங்கிரி மலையில குடிக்கொண்டிருந்தாலும் உலக மக்களுக்கு படியளக்கக்கூடிய வேலை என்னது? எனது உமா பார்வதி மாலையிட்டு மனமுடித்த தேவி உமா பார்வதி சக்தி கொடுக்கக்கூடிய வேலை. அவ்வளவு ஒரு செடியே வச்சாலும் அது சக்தி தான் அந்த செடி பிழைக்கும். அதனால நான் உலகமெங்கும் படியளக்க போகணும். நான் படியளக்க போவதாக இருந்தா நான் மாலையிட்டு மனமுடித்த தேவி உமா பார்வதி அந்த படத்திலே அரண்மனையில் இருக்கிறான். ஆமா, நான் நலத்துதான் சீக்கிரம் கூட்டிட்டு வா, போயிட்டு வா. மகாதேவனே, இந்த ஒன்னாலப்பட்ட சிலிண்டர் சாமி என்ன சாமி? சிவபெருமாள். சிவபெருமாள் சொல்லு சொல்லுங்களா? வேலை திருப்பி பிடிச்சிட்டு போயிட ஒன்னாலப்பட்ட சிவபெருமாள் சாமி தன் மணிமேலப்பட்ட உமா பார்வதி சக்தி அழைக்க உமா பார்வதி சக்தி சபைக்கு தப்பா